ஒரு பிஞ்சு குழந்தை 1.25 வயசு. என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அது போய் மிதிப்பட்டு நெஞ்சோட அந்த எலும்பு வந்து உடைஞ்சு அது குடல் வெளியில வந்து நானா அந்த நியூஸ் 2 நாளா தூங்கவே இல்லை. மனசு ஃபுல்லா அவ்வளவு வேகம், அவ்வளவு ஒரு பாரம். அதை கேள்விப்படும் போதேவும் அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு அரசாங்கத்து மேல பழிய போட்டுட்டா நீங்க அப்படியே தூய சக்தி ஆடுவீங்க. அரசாங்கத்து மேல பழி போட்டா எதுவுமே பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான். நாங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவும் தற்கூரிகள் வந்து என்ன உருட்டிட்டு இருக்கீங்க? போலீஸ் வந்து எதுக்கு இருக்காங்க? போலீஸ் ஏன் அதை பாதுகாப்பு ஏன் போடலன்னு? அடிமுட்டாளுகளா? நீங்க கொடுத்த அளவுக்கு தான் ஆள் போட முடியும். அப்படி இருந்தும் வெளியில மாவட்டத்துல பக்கத்து மாவட்டத்துல இருந்தனா நிறைய பேர் வந்திருந்தாங்க. தன்னால ஒரு கூட்டம் கூடி இறந்த ஒரு இறப்புக்கே உங்களால வந்து பொறுப்பேற்றுக்க முடியல. அது அப்படியே ஈஸியா கடந்து போயிடுறீங்க. 3வது நாள் வந்து அந்த வளர்ந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விளையாட்டு போட்டிக்கு போறாரு. இப்ப பேசுற மனநிலை இல்ல. அத சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நாங்க எதுவும் பேசுற மனநிலையில இல்ல. 3வது நாள். நீங்க இப்ப கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஓடுனாரு. அந்த தற்குறியின் தலைவன் வந்து ஓடுனாரு. சார் 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 சார்ன்னு கெஞ்சுறாங்க செய்தியாளர்கள். அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கத்துறாங்க. துறப்பி கூட பார்க்காம ஓடியாச்சு. நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அமைச்சரை நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே?